திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. நவக்கிரங்களின் தந்தையான பிள்ளையாரை வணங்கியும் குலதெய்வமான அகிலாண்ட நாயகி வராகி அம்மனின் அருளோடும் நிகழ்ச்சிக்குள் போவோம். வணக்கம் இனியவர்களே, உங்கள் ஜோதிடர் கண்ணன் பேசுகின்றேன். இன்று குரு பயிற்சி பற்றி பேச இருக்கின்றேன். அன்பர்களே, கோசார குரு பகவான் எதிர்வரும் 2/6/2026 முதல் 26/6/2027 வரை தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் கடக ராசியில் பயணிக்கின்றார். அதாவது பராபவ வருடம் தமிழுக்கு வைகாசி 19ஆம் நாள் முதல் தமிழுக்கு ஆனி 12ஆம் நாள் வரை கடக ராசியில் உச்சம் பெற்ற குருவாக பயணிப்பார். அதன் பின்னர் 27/6/2027 மகம் 1ஆம் பாதத்தில் பிலவங்க வருடம் தமிழுக்கு ஆனி 13இல் சிம்ம ராசியில் பயணிப்பார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் கும்பராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாகவும் வருகின்ற குரு பகவான் உங்களது ராசிக்கு 6இல் ருண ரோக சத்துருஸ்தானத்தில் கடக ராசியில் தனது நட்பு வீட்டில் உச்சம் பெற்று நேர்கதியில் பயணிக்கிறார். மேலும் 6ஆம் வீடு என்பது உடல் உழைப்பு, மாத சம்பளம், மற்றவர்களிடம் ஆதிக்கம் செலுத்துதல், வெற்றி, நோய் நொடி, கடன், பகை, வம்பு வழக்கு போன்ற விஷயங்களில் மத்தியம பலன்கள் கிடைக்கப்பெறுவீர்கள். மேலும் உங்கள் கும்ப ராசிக்கு 2/11ஆம் அதிபதியாகிய குரு பகவான் மகர ராசிக்கு நட்பு கிரகம் கிடையாது. அவர் பாவி, அவர் ஒரு பாவக்கிரகமாகும். அந்த வகையில் குரு பகவான் 6ஆவது வீட்டில் உச்சம் பெற்றாலும் கூட உங்களது ராசிக்கு 6இல் மறைவது ஒரு வகையில் நல்லதுதான். அதனால் 6ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தின் கெட்ட பலன்களான நோய் நொடி, கடன், பகை, எதிர்ப்பு போன்றவைகளால் நீங்கள் பெரிதளவில் பாதிக்கப்பட மாட்டீர்கள். இதே சமயம் உங்கள் கும்ப ராசிக்கு பாவியாகிய குரு பகவான் 2ஆம் அதிபதியாகி 6இல் உச்சம் பெற்று மறைந்தாலும் கூட தன்னுடைய ஸ்தானத்துக்கு 5இல் திரிகோணத்தில் உச்சம் பெறுவதனால் இயற்கை சுவர் என்ற வகையில் ஓரளவுக்கு மத்திம பலனை நிச்சயம் உங்களுக்கு தருவார். அதே சமயம் அன்பர்களே, உங்கள் கும்பராசிக்கு பாவியாகிய குரு பகவான் 11ஆம் அதிபதியாகி 6இல் உச்சம் பெற்று மறைவதும் தன்னுடைய ஸ்தானத்துக்கு 8இல் மறைவதும் கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்பது போல தனக்காரகனான குரு பகவான் ஓரளவிற்கு பொருளாதார ரீதியாக நல்ல பலன்களை நிச்சயம் தருவதற்கு கடமைப்பட்டுள்ளார். இனியவர்களே, இதே சமயம் கோசார குரு பகவான் ராசிக்கு 6இல் நேர்கதியிலிருந்து உங்கள் கும்ப ராசிக்கு 10, 12 2வது இடங்களை பார்வையும் செய்கிறார். உங்கள் கும்ப ராசிக்கு 10வது வீடான தொழில்ஸ்தானத்தை 6இல் உள்ள கோச்சார குருவான் பார்வை செய்வதனால் செய்யும் வேலை தொழிலில் ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. அதாவது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போன்ற இடங்களுக்கு வேலை, பணி சம்பந்தமான இடமாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அமையும். அதே சமயம் உங்கள் சுய ஜாதகத்தில் 3ஆம் இடம், 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசா புத்திகள் நடப்பில் இருப்பின் இது 50% சாத்தியமாகும். மேலும் 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசா புத்தி நடப்பில் இருப்பின் உறுதியாக வேலைக்காக வெளிநாடு செல்வீர்கள். அடுத்து உங்கள் கும்ப ராசிக்கு 12வது வீடான விரயஸ்தானத்தை
ஆறில் உள்ள கோச்சார குரு பகவான் பார்வை செய்வதனால் உடல் ஆரோக்கியத்தை சரி பண்ணுவதற்கான மருந்து செலவுகள் நிச்சயம் ஏற்படும். மேலும் புத்திரகாரகனான குரு பகவான் 6லிருந்து 12வது வீட்டை பார்வை செய்வதனால் குழந்தை பேருக்கான மருத்துவ செலவுக்கும் இடம் இருக்கின்றது. அதே சமயம் உங்கள் சுய ஜாதகத்தில் 6ஆம் இடம் 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசாபுத்திகள் நடப்பில் இருப்பின் உறுதியாக மருத்துவ செலவு உண்டாகும். இறுதியாக உங்கள் கும்ப ராசிக்கு 2வது வீடான தனம், வாக்கு மற்றும் குடும்பஸ்தானத்தை 6இல் உள்ள இயற்கை சுவரும் தனகாரகனுமான கோசார குரு பகவான் பார்வை செய்வதனால் உங்கள் தன வரவிற்கு பஞ்சமில்லை. மேலும் கணவன் மனைவி ஒற்றுமையும் காணப்படும். கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுவதற்காக ஓரளவு பாடுபடுவீர்கள். செல்வத்தை சேமிக்கும் முயற்சியும் உண்டாகும். அன்பர்களே, முக்கியமாக உங்கள் சுய ஜாதகத்தில் குருவான் கடகராசியில் உச்சம் பெற்று தங்கி நேர்கதியில் பயணிக்கும் போது ஒருவேளை அங்கு ஜனனகால ஜாதகத்தில் உள்ள குருபகவான் மீது இந்த கோச்சார குருபகவான் சென்று நேர்கதியை சென்று பயணிக்கும் இந்த நேரத்தில் மேற்கூறப்பட்ட சகல விதமான நற்பலங்கள் கூடுதலாகவும் வேகமாகவும் கிடைக்கப்பெறுவீர்கள். சரி நேயர்களே, கும்பராசிக்கான கோச்சார குருவின் பொதுப்பலன்கள் கேட்டீர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நியூசிலாந்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ கண்ணன். வணக்கம் நேயர்களே.